ஃபினாலிக்கு பார்வதி வந்தாச்சு கைஸ். ஃபினாலிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வரவே கூடாதுன்னு ஹேட்டர்ஸ் எல்லாம் புலம்பிக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தானுங்க. கம்ப்ரீதனை கூப்பிட்டாங்க, பார்வதியை கூப்பிடலன்னு ஒரே ஆட்டம் தான். சேனலுக்குள்ள இருக்கிற ஒரு பட்சி நமக்கு சொந்தக்காரன் ஆயிடுச்சு. அதனால சில உண்மைகளை நான் இங்க சொல்றேன். பிக் பாஸ் சேனல், விஜய் சேதுபதி 3 பேரும் ரெட் கார்டுன்ற ஒரு விஷயத்த கொடுத்து தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் வெளியில போனதுக்கு அப்புறம் ஷோவை பார்க்க ஒரு நாதி இல்ல. பிக் பாஸே ஒரு இன்விசிபிள் கண்டஸ்டன்டா மாறி உள்ள கூத்தடிச்சாரு, கும்மி அடிச்சாரு, பேசினாரு, சிரிச்சாரு, உருண்டாரு, புரண்டாரு, சொம்பு தூக்குனாரு, கொஞ்சினாரு. ஒன்னும் வேலைக்காவல. சாண்டியும் கவினியும் உள்ள விட்டாரு. என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கேவலமா போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபினால வேணா யார வச்சு ஓட்டுறது? வேற வழி இல்லாம பார்வதி கம்ருதீன் கால்ல வந்து உழுந்தாச்சு. கம்ருதீனை ஈஸியா மடக்கலாம், ஏன்னா ஒரு சேனல் ப்ராடக்ட், அதனால உடனே வந்துட்டாரு. பார்வதி அந்த மாதிரியா? தன்மான சிங்கம். விஜய் சேதுபதியை 3 தடவை போன் பண்ணி கதறி கெஞ்சி 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 தான் பார்வதி வந்தாங்க. ரெட் கார்டு கொடுத்து அனுப்புன பிரதீபா அவங்க கண்டுக்கவே இல்லை. இவங்க 2 பேர் கால்ல ஏன் விழணும்? சாகும் போது சங்கரா சங்கரான்னு வாங்கலாம், அந்த மாதிரி கடைசி நேரத்துல அவங்க கால்ல போய் விழுந்தாச்சு. காரணம் டிஆர்பி. டிஆர்பி யாருகிட்ட வரும்? டிஆர்பி குயின், அதுக்கப்புறம் கம்ருதீன், அவங்கள்ட்ட போய் விழுந்தா தானே வரும். பார்வதி ஏற்கனவே சொல்லி இருக்குது, நான் தான் ஸ்பாட் லைட்னு. அந்த ஸ்பாட் லைட்னு அது எப்படி சொன்னிச்சோ, ஆனா அதுதான் ஸ்பாட் லைட். அது இல்லாம ஒரு ஷோவா, இல்ல இல்லாத ஒரு ஃபினாலேவா, இல்லாத டிஆர்பியா? 1/2 மணி நேரம் தான் ஃபினாலேல இருக்க முடியும்ன்ற ஒரு கண்டிஷனோட தான் பார்வதி உள்ள வந்திருக்காங்க. உங்க ஹெட் வெயிட், திமுரு எல்லாத்தையும் கொண்டு போய் பார்வதி காலில் போட்டு நீங்களும் உழுந்து கடைசியில பிச்சை எடுத்துட்டீங்க. வெக்கமா இல்ல? வெளியில எல்லாரும் காரி துப்புறாங்க, கழுவி கழுவி ஊத்துறாங்க. கொஞ்சமாவது சூடு மானம் ஏதாவது இருந்தா தானே. உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே. அப்படியே தொலைச்சு விட்டுக்கிட்டு அடுத்த சீசன் நடத்துவீங்க. அதையும் பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க. இந்த சீசன் மூலமா பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் தான்றது வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. கிளீன் பண்ண வர்ற ஒர்க்கர்ஸ் கிட்ட ஹவுஸ்மேட்ஸ் போனை வாங்கி பேசலாம், பேப்பர் பேனா மறைச்சு வச்சுக்கிட்டு லெட்டர் எழுதலாம், உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போய் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ பாத்துட்டு வரலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி 8 சீசன் ஓட்டியாச்சு. இந்த சீசன்ல நாரி போச்சு. இனிமே என்ன பண்ணுவீங்க? இதுதான் உங்க அசிங்கம் பிடிச்ச பிக் பாஸ் ஷோ.